ஹே ஆல்! நான் உங்க பிரியாகனி. எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வீட்ல சுரக்கா இருக்குன்னா, ஒரே ஒரு வாட்டி நான் சொல்ற மாதிரி குழம்பு, பொரியலும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பர்பா இருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 பிஞ்ச் மஞ்சள், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 பூண்டு, 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகு, சீரகம், 1 லெமன் சைஸ் புளி, அரை மூடி தேங்காய், சொரக்காவை இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகாய். இப்போ ஒரு டெக்ஸால நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பை போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவி வச்சுருந்த கடலைப்பருப்பில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஸ்டவ்வில் நல்லா வேக வைக்கலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் சொரக்காவும் அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு பிளேட்டில் காமிச்ச தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா சுட்டு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணி மசாலாவை அரைக்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா எடுத்து அதில் நான் காட்டுற மாதிரி கொத்தி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ரெகுலராக மசாலா அடிக்கிறத விட இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா சுட்டு நம்ம அரைச்சோன்னா அதோடைய பச்சை வாசனை இருக்காது. அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பர்பாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், புளி, கொத்தமல்லி, மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சுட்டு வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையுமே நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சொரக்காய், கடலைப்பருப்பு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு, காஞ்ச மிளகா 5, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா சாஃப்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற சொரக்காவும் கடலைப்பருப்பையும் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி தனியாக, இது தனியாக. ஸோ அந்த காயை மட்டும் இப்போ சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சொரக்காய் பொரியல் இப்போ சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போது நம்ம புளி குழம்பு பண்ணுறதுக்கு அதே டேக்ஸாவை வச்சுக்கிறேன். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு பண்ண ஒரு டேக்ஸாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போடுங்க. கடுகு வெடித்து வரப்போ கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கிக்கோங்க. அது வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதுக்குள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே அலசி ஊற்றிக்கோங்க. இந்த புளி குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு 2 கொதி வந்துச்சுனாலே போதும், குழம்பு ரெடி ஆகிடும். வீடியோவில் பார்த்தாலே தெரியும் குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு சுட சுட களி, சாதம் இதோடு வச்சு சாப்பிட்றப்போ சூப்பர்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சும் நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா மீல்ஸ் மேஜிக் வித் பிரியாகனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.